ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் பாதாமை ஊற வச்சிருக்கேன். 50 கிராம் கேழ்வரகையும் ஊற வச்சிருக்கேன். 25-30 முந்திரியை ஊற வச்சிருக்கேன். கொஞ்சமா கசகச அதையும் ஊற வச்சிருக்கேன். ஒரு 25 கிராம் பிரியாணி அரிசி அதையும் ஊற வச்சிருக்கேன். 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, 3/4 லிட்டர் மில்க், 150 கிராம் சர்க்கரை. நான் இந்த பாதாம், முந்திரி, கசகச, அரிசி எல்லாமே நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பாதாம் தோலை உரிச்சிடலாம். நம்ம இப்போ ஈவினிங் டைம்ல ஹெல்த் ட்ரிங்க் செய்யணும் அப்படின்னா காலையில ஊற வச்சுட்டா போதும். இது எல்லாமே காலையிலேயே ஊற வச்சுட்டு ஈவினிங்கா செஞ்சா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி பாதாம் தோலை உரிச்சு எடுத்துடலாம். பாதாம் தோல் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கேழ்வரகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. உண்மையாவே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இது சின்ன குழந்தைங்கன்னு கிடையாது, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். டெய்லியும் நம்மளால முடிஞ்சா, நம்மளுக்கு வசதி இருக்கு அப்படின்னா நம்ம டெய்லி கூட இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் செஞ்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமே சேர்த்து அரைச்சிருந்துருக்கலாம். ஆனா நம்மளுக்கு கேழ்வரகு சரியா அரையாது, அதனால தனியா அரைச்சிட்டு இப்போ நம்ம இது கூடவே பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரியும் சேர்த்துக்கலாம், கசகசையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா நைஸா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் லவங்கம், பட்டை, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட் நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். உண்மையாவே சொல்றேங்க, ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. குழந்தைங்க ஒல்லியா இருக்காங்க, இல்ல பெரியவங்க ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், ஹெல்த்தி ட்ரிங்க் டெய்லி குடிச்சாலும் சரி, இல்ல வீக்லி 1 டைம்ஸ் குடிச்சாலும் சரி, நல்லா உடம்பு போடும். ஏன்னா இது எங்க வீட்டுல நாங்களும் ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நாங்க சொல்றோம். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா இதை அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம இதை கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் செய்யறது ரொம்ப சுலபம். நம்ம டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரியும் குடிச்சிட்டு போயிடலாம். ஆனா என்ன ஒண்ணா, டெய்லி குடிச்சோம்னா நல்லா வெயிட் போட்டுரும். ஸோ இது ஒல்லியா இருக்கவங்க ட்ரை பண்ணா ரொம்ப உடம்பு நல்லது. ஏன்னா இதுல பாதாம், இதுல முந்திரி, அப்புறம் கேழ்வரகு, இது எல்லாமே ரொம்ப சத்தான ஐட்டம் தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒண்ணு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.